வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனலுக்கு சூப்பரான ஸ்வீட்டான வாயில வச்சோன்னே வழுக்கிட்டு போற மாதிரி ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாயில வச்சோன்னே வழுக்கிற மாதிரி பிரெட் அல்வா பண்ணலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பிரெட் எடுத்துக்கோங்க. என்ன பிரெட் வேணா, என்ன பிராண்ட் வேணான்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதை அழகாக இந்த மாதிரி 4 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது பெருசாக போட்டோம்னா ஒழுங்காக நமக்கு கிரானியூல்ஸ் மாதிரி, அது க்ரஷ்டு பவுடர் மாதிரி கிடைக்காது. அதனால குட்டி குட்டி பீசஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, குயிக்காக சமைக்கக்கூடிய மாதிரி தான் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். செக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னோட அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. அழகாக நல்லா ஒரு கிரானியூல்ஸ் மாதிரி அழகாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, கல்யாண வீட்டு அல்வா, பிரெட் அல்வா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம் இந்த அல்வா. அவ்வளோ ருசியாக சூப்பராக இருந்துச்சு. வாயில் வச்ச உடனே வழுக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சமைச்சு வச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே காலியாயிரும். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. வீட்டில் எல்லாரோட பாராட்டையும் நான் தான் வாங்கினேன். அன்னைக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் இப்போ ரொம்ப அதிகமாக விட வேண்டாம், நம்ம இன்னும் நெய் அதிகமாக விடுவோம். அதனால் இப்போ கம்மியாக விட்டால் போதும். இதில் ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூஸும் நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுற ட்ரை பண்ணுங்க. லைட்டாக அப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகி வரும்போதே, அதோட கலர் சேஞ்சஸ் வரும்போதே அந்த நெய்யிலேருந்து அதை செப்பரேட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. அந்த நெய்யில் பேலன்ஸாக இருக்கிற அதே நெய்யை எங்கேயும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த நெய்க்குள்ளே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம க்ரஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய பிரெட் க்ரம்ஸை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக கருகிற மாதிரி இருந்தால் கூட அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் குக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதோட குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸாக இருக்கிறனால சீக்கிரமாகவே நமக்கு அடி பிடிச்சிரும். அந்த ஸ்டெப்ஸில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா அதையும் சேர்த்து போட்டு கிண்ட வேண்டாம். ரொம்பவே அது கருகி அதோட ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே போயிடும். கல்யாண வீட்டில் பல்க் குவான்டிட்டிஸில் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு சிம்பிளாக நம்மளோட வீட்டு தேவைக்காக கொஞ்சமாக சமைச்சு இது பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம அவ்வளோ பிரெட் எடுத்ததுக்கு இவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. இது இன்னும் நம்ம சமைக்கும் போது இன்னும் கம்மியாகும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசனையை அது நெய்யில் வறுக்கும் போது அட்டகாசமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் அதே பவுலில், அதே கடாயில் தான் பண்ணி காமிக்கிறேன். அந்த பவுலில் அளவு என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 பவுல் சர்க்கரை, அதாவது சீனி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு கூடவே இன்னொரு சைடு சைமல்டேனியஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் நீங்கள் பால் எடுத்து கொதிக்க வைக்கணும். நான் காமிக்கிறத அளந்து ஒரு சின்ன கப்பில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொதிக்க வைக்காத பச்சை பால் எடுத்துக்கோங்க. அதை கொதிக்க வச்சு எதுவுமே சுகர் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் பாலாக நம்ம எடுத்துக்கோங்க. அது பொங்கி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தளபலன்னு கொதிக்கும். அதோட சவுண்டே சூப்பராக இருக்கும் தளபலன்னு கொதிக்கும் போது. இதில் இந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அப்படியே அது அழகாக அந்த இனிப்போட சேர்த்து இந்த பிரெட் க்ரம்ஸ் அப்படியே உறிஞ்சிக்கும். டக்குன்னு போட்டதோடனே கெட்டி ஆயிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நில்லுங்க. அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அல்வா ரெசிபியிலே மெயினான ஒரு விஷயம் அடி பிடிக்கிறது தான். அது 2 சைடும் சைமல்டேனியஸாக பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று ஸ்பாயில் ஆயிரும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடிப்பொலியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அல்வா மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமோட பாராட்டை நீங்கள் தான் வாங்குவீங்க. அப்படியே அந்த பாலை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுக்கு கூடவே ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அந்த வாசனைக்காக அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த பால்
எல்லாமே சேர்த்து அந்த சீனியோட இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா ஒரு ஃபைனாக மிக்ஸ் கொடுத்துருங்க. தெரியுதா உங்களுக்கு பதம்? அல்வா மாதிரி ஒட்டாமல், அதாவது அந்த நம்ம பண்ணுற பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதோட ஒரு சைன் மாதிரி. இந்த டைமில் நீங்கள் 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அப்படியே கைவிடாமல் தெரியுங்கதா உங்களுக்கு, டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே வந்து அடி பிடிச்சிரும். அதனால் அப்படியே கிளறிக்கோங்க. அதை ரொம்ப போட்டு நோண்ட வேண்டாம். அந்த கருகுன வாசனை வந்துச்சுன்னா உங்களுக்கு மொத்தமாகவே ஸ்பாயில் ஆயிரும். இந்த ஸ்டெப்பில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சுலபமாக தயாராகிடுச்சு. வாயில் வச்ச உடனே வழுக்கிட்டு போகிற மாதிரி இனிப்பு எல்லாமே மனம் அட்டகாசமாக இருந்துச்சு. இதை சொல்ல வார்த்தையே இல்லை. தெரியுதா உங்களுக்கு நெய் அப்படியே ஒழுக்கி வர்றது? ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வாவ் அப்படின்னு தான் இருந்துச்சு. சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ கூட அந்த சந்தோஷத்தில் என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே கல்யாண வீட்டு அல்வாவை விட அடிப்பொலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை டேக் கேர், டாட்டா, பாய்.